நமக்காக 2 ஸ்லோகம் எழுதினார். 1034 ஸ்லோகம். அவருக்கும் குருவாயூரப்பனுக்கும் நடந்த சம்வாதம் ஸ்பஷ்டம்னு ஆரம்பிச்சார். அக்ரே பசியாமின்னு முடிச்சார். அந்த பாக்கியம் ஜனானாம்னு நம்மள வாழ்க்கை தான் நாராயணியத்தை ஆரம்பிச்சார். நமக்காகவே நாராயணியத்தை முடிக்கணும், ஜனங்களோட முடிக்கணும், பாகவதோத்தமால வாழ்க்கை முடிக்கணும். அப்படித்தான் தொடங்கினோம், முடிவும் அப்படித்தான் இருக்கணும்னு என்ன இந்த 2 ஸ்லோகத்துக்கு சொல்லு. யோகீந்திராணம் கலங்கேஸ்வரிக சோதரம் முக்தி பாதம் நிவாசோகம் பக்தானாம் காமவர்ஷம் திதர்விசலயம் நாததே பாரமூலம் நித்யம் சித்தஸ்திதம் மே பவனபுரபதே கிருஷ்ணா காருண்ய சிந்தோகம் கிருத்வா நிசேஷதாபரம் பிரதிசது பரமானந்த சந்தோகலக்ஷ்மி. நாராயணிய பிரவச்சன திலகத்துக்கு பிரகாஷ் அந்த ஸ்லோகத்தோடு தானே எங்க மெட்ராஸ் அனுப்புறாரு. இன்னைக்கு அதைத்தானே இங்க போட்டிருக்கேன். குருவாயூரப்பா அதுக்கு என்ன உண்டா? காருண்ய சிந்தோ கிருஷ்ணா, உலகத்துல யார் யாரெல்லாம் உன்னை பஜிக்கிறாளோ, உன்னுடைய சரித்திரத்தை கேட்கிறாளோ அவளுக்கு ஆனந்தத்தையே கொடுத்துட்டு இருக்கு. உன்னுடைய தர்சனத்தை அடிக்கடி நீ அவளுக்கு கொடு. பரமானந்த சந்தோ, சாந்தானந்தான ஆரம்பம், பரமானந்தம்னு பூர்த்தி, அஸ்பஷ்டம்னு ஆரம்பம், அக்ரே பசியாமின்னு பூர்த்தி. அதே மாதிரி பகவானிடத்துல பரமானந்த சந்தோகம், மகாலட்சுமி சம்பத்தை கொடு, சௌக்கியமா வை, பரமானந்தத்தை போறோம் வச்சுட்டு நாராயணி முடிஞ்சு போயிட்டோம். இல்ல குமாரப்பா மறந்தே போயிட்டேன், இன்னும் இந்த காவியத்துக்கு பேரே வைக்கலையே. என் குழந்தை நாராயணியம் தொட்டில போட்டாச்சே, அதுக்கு பேர் வைக்க வேண்டாமா? சீக்கிரம் பேர் வை. பேர் வைக்கிறது இல்ல, இன்னொரு முக்கியமான பலன் குருவாயூர்ல சப்தாகம் 7 நாளா சமூக மடத்துல கேட்கவா சொல்லித்தான முடிக்கணும். பேரை வைக்கிறேன், அதை பலனையும் சொல்லி பூர்த்தி பண்றேன். சீக்கிரம் சொல்லு. அஜ்ஞாத்வா தேவகத்வம் யதிகனிகதிதம் விஸ்வநாத க்ஷமேதா சோஸ்திரம் சைத சகஸ்ரோத்தரமதிகதரம் நாங்கதான் பூயாத்துனோம், நீங்கதான் பூயான்னு சொல்வேன். அதான் ஒரு வித்தியாசம். நீங்க பூயாலையும் நான் கத்துட்டேன். வந்து பிரசாதாய பூயால் நாராயணீயம் சுத்தி சுவாயிரப்பா இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? என்னடா வைக்கணும்? கிருஷ்ண சௌந்தரிய லகரின்னு வச்சுடும். அம்பாளுக்கு ஒரு சௌந்தரிய லகரி இருக்கு, எனக்கு ஒரு சௌந்தரியம். முழுக்க முழுக்க சௌந்தர்யக்க ரசாத்மகே, சௌந்தரியத்தையே வர்ணிச்சிருக்கேன். கிருஷ்ண சௌந்தரிய நகரி குருவாயூரப்பா அது வேணாம்ப்பா. நான் இன்னொரு பேர் தீர்மானம் பண்ணிருக்கேன். என்ன வேணும்? எங்கப்பா எனக்கு நான் மேல்புத்தூர்ல பிறந்தவுடனே ஜாதோ நாராஜனக்கியம் நிரவதி துலகம் நாராயணன் எனக்கு பேர் வச்சார். என் பேர் நாராயணன். நான் சொன்னேன், நீ பொறுமையோட கேட்டிருந்தே, நீ யாரு? நாராயண ஸ்வரூபம். அப்ப என்னாச்சு? நாராயணன் சொன்னா நாராயணன் தலையாட்டி கேட்டான். துவேதா 2 நாராயணன் இதுல வந்துட்டதுனால நாராயணீயம் அப்படின்னு உனக்கு குருவும் வாயுவும் சேர்ந்து 2 பேர் வந்ததுனால உனக்கு குருவாயூரப்பன்னு பேர் வந்த மாதிரி நான் உங்ககிட்ட பிரசன்ட் பண்ண காவியத்துக்கும் 2 இருக்கு. நாராயணன் சொன்னான், நாராயணன் கேட்டான். துவேதா நாராயணீயம் ஸ்ருதி சூச்சகமுஷ ஸ்துத்யதா வர்ணனேன. வேதத்துல பிறந்து உபனிஷத்துல வளர்ந்த என்ன அந்த ஆரம்பம் என்ன பாருங்க? ஒரு புருஷார்த்தாத்மகம் நிகம சக சகஸ்ரேன நிர்பாசியமானம். வேதத்தினுடைய உபநிஷத்துடைய பொருள் கண்ட ஆரம்பம் முடிக்கச்சே என்ன பண்ணார்? ஸ்ருதி சூச்சகமுஷ ஸ்துத்யதா மத்திய அதே வேதம் உபனிஷத்து ஆரம்பிச்ச மாதிரியே காவியத்தை அந்த பாக்கியம் ஜனானாம். இங்க என்ன பண்ணார்? குருதமம் ஆயுகோ ஆரோக்கிய சௌக்கியமோ. குருவாயூரப்பா உன்னுடைய பக்தாளுக்கு தீர்காயுள் கலந்த ஆரோக்கியம் கலந்த சௌக்கியத்தை நீ கொடுத்துரு அப்படின்னு 3 நமக்காக பிரார்த்தனை பண்ணார். பாக்கியம் ஜனானாம்னு ஆரம்பிச்சார். ஜனானாம் ஆயுர் ஆரோக்கிய சௌக்கியம். பாக்கியம்னு ஆரம்பம், சௌக்கியம்னு பூர்த்தி. பாக்கியத்துக்கும் சௌக்கியத்துக்கும் நடுவுல இருக்கிற சாந்திரானந்த, சச்சிதானந்த, பிரம்மானந்த, பரமானந்த, பேரானந்த, சதானந்த, சிதானந்தம் குருவாயூரப்பன். அவன்தான் இந்த ஒரு ரூபம் அப்படின்னு பாக்கியம் சௌக்கியம் அப்படின்னு பூர்த்தி பண்ண
என்ன கொடுக்கணும் அவளுக்கு? இத்தனை நாளா உபன்யாசத்தை கேட்டவாளுக்கு சௌக்கியத்தை கொடு. சரி கொடுத்துட்டேன் குருவாரிப்பா, வெயிட் பண்ண. சௌக்கியம் போறாங்க, ஆரோக்கிய சௌக்கியம். அந்த சௌக்கியத்தை ஆரோக்கியமாக கொடு. போகம் யோகம்னு சம்ஸ்கிருதத்துல 2 வார்த்தை உண்டு. போகத்தை மாத்திரம் அடைஞ்சா போறாது, யோகம் போடும். புரியுங்க? ஒருத்தருக்கு 1000 ஏக்கர் நிலம் இருக்கு, மூட்டு மூட்டையா வீட்டுல அரிசி வந்து விழுது, அரிசி மூட்டையா என்ன முடியல, என்ன பிரயோஜனம்? டாக்டர் சுகரை டெஸ்ட் பண்ணா போஸ்ட் பிராண்டிலே 540 இருக்கு, பாம்பேல இருந்து ஸ்பெஷல் கோதுமை வர வச்சு சப்பாத்தி பண்ணி சாப்பிடுவோம். அரிசி இருந்து என்ன பிரயோஜனம்? நிலத்தை கொடுக்கிறது போகம், அதை அனுபவிக்கிறது போக்கியம், சௌக்கியம். அதுதான் சௌக்கியம், ஆரோக்கிய சௌக்கியம். 10 கார் வீட்டுல இருக்கும். டாக்டர் என்ன சொல்வார்? டெய்லி 10 மைல் வாக் பண்ணாதான் சுகர் குறையும்பார். யாரோ கார் எடுத்துட்டு போயிட்டு இருப்பான். என்ன சௌக்கியம்? அனுகிரகம் இருந்து போறாருக்கு. அந்த சௌக்கியம் ஆரோக்கிய சௌக்கியமாக இருக்கிறோம். கொடுத்துட்டேன் பாட்டத்திரி நாராயணி முடிஞ்சு போயிட்டா இல்ல, இன்னும் ஒன்னே ஒண்ணு கொடுக்கணும். என்ன வேணும்? நீ சௌக்கியத்தை கொடுத்து அந்த ஆரோக்கிய சௌக்கியமா கொடுத்து அவ ஆயுஷ 35-40 பறிச்சுடாதடா. கதை கேட்டவா அத்தனை பேருக்கும் ஆயுள் ஆரோக்கிய சௌக்கியம், தீர்க்காயுள் கலந்த ஆரோக்கியம் கலந்த சௌக்கியமான ஒரு வாழ்க்கை அவளுக்கு நீ அனுகிரகம் பண்ணணும்னு கேட்ட. கிருஷ்ண சச்சிதானந்த ஸ்வரூபமான உத்தமமான நாராயணிய காவியத்தினுடைய ஒரு சப்தாகத்தை பரமபாக்கியத்தை அடைஞ்ச நான் ராமனை சேர்ந்தவா அத்தனை பேருக்கும் என்னுடைய கிருதாஞ்சலியை நான் சமர்ப்பணம் பண்றேன். அது மாத்திரம் இல்லை, இங்க சர்வீஸ் பண்றவா கூட இங்க இருக்கிறவாள்னா இன்னைக்கு தான் நான் உபன்யாசம் பண்றேன். நான் உபன்யாசம் பண்ணேன்னு தெரிஞ்சதுனால எப்ப வந்தாலுமே அவ்வளவு விசாரிப்பா, என்ன பண்ணுவா இங்க இருக்கிற அந்த வேலைக்காரனும் கூட இந்த இடத்துல ஒரு பிரீத்தியா இருக்கக்கூடிய மனோபாவத்தை கொண்ட ஒரு சமூக மடம் அதை வரவழைச்சு ஒரு விருதையும் கொடுத்தார். இவரை மாதிரி துபாயுள்ள பூஜை பண்ணி இருக்கக்கூடிய நம்பூதிரிகள் கூட அக்கறை பசியாமிய என்னோட கூட சொல்லி அதை வந்து ஸ்ரவணம் பண்றது அப்படின்றது நான் பண்ண ஒரு பெரிய பாக்கியம்.